வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்மீன் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடற்கரை வாசிகள் வரவிருக்கும் நாட்களில் நம்பிக்கை வைத்து ஆவலுடன் அந்த நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு நாளும் இரவில் கிழங்கு கறியுடன் கஞ்சி குடிக்கும் போது, கடல் தாயே, என்றுதான் நாங்கள் சோற்றை கண்ணால் பார்க்கப் போகிறோம் என்ற கேள்வி அவர்கள் உள்ளங்களில் எழும். சாகரை பருவம் வரட்டும் என்று யாராவது பதில் சொல்வார்கள். மீன் கறியோடு உண்ட நாட்கள் பழங்கதையாய் போய்விட்டது. எடுத்ததற்கெல்லாம் இதே பேச்சுதான். டீ கடைக்காரன் கடன் தர மறுக்கிற போதும் அரையன் அவனிடம் சொல்வான், சாகரை வரும், பார்த்துக்கிட்டே இரு, வரும். மனைவி குழந்தைகளின் துணிமணிகள் கிழிந்து தொங்கும், அதிலிருந்து வீச்சம் அடிக்கும். அப்போதும் அரையன் சொல்வான், சாகரை வரட்டும், மல் துணியும் மேல் துண்டும் வாங்கிவிடலாம். சகல ஆசைகளும் சகல கனவுகளும் நிறைவேறப் போகிற காலம் அது. கருத்தம்மாவுக்கு உள்ளூர ஓர் ஆசை. அதை தாயிடம் பிரஸ்தாபிக்கவும் செய்தாள். சாகரை பருவத்தில் தனியாக கொஞ்சம் பணம் சேர்க்க வேண்டும். அதோடு செம்பன் கொஞ்சம் கொண்டு வருகிற பணத்தில் இருந்தும் கொஞ்சம் எடுத்து தனியாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த பணத்தை கொண்டே ஃபரி குட்டியின் கடனை தீர்த்து விடலாம். சக்கியும் பணம் சேர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டாள். ஆனால் அவளுடைய உத்தேசமே வேறு. கருத்தம்மா சொன்னாள், எனக்கு நகையும் வேண்டாம், நட்டும் வேண்டாம். எப்படியாவது நீ அந்த கடனை அடைச்சுப்புட்டா போதும். அது உங்க அப்பன் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? அப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போறதில்லைன்னு சொல்லேன். அப்பா அதை கொடுக்க போறதில்லை. சக்கியும் அப்படித்தான் நினைத்தாள். கருத்தம்மா மனதிற்குள் ஏதோ கணக்கு போட்டு பார்க்க ஆரம்பித்தாள். பஞ்சமையும் தனக்குள் ஒரு திட்டம் போட்டு வைத்திருந்தாள். அவள் நாள்தோறும் குஞ்சு மீன் பொறுக்கி சேமித்து வைத்துக் கொள்வாள். அதோடு செம்பன் குஞ்சவும் அவளுக்கு தினமும் ஒரு கூடை மீன் தருவதாக சொல்லியிருந்தான். ஃபரி குட்டியும் கடைசியில் எப்படியோ ஒரு தீர்மானத்துக்கு வந்து சேர்ந்தான். அப்துல்லா வீட்டையும் மனையையும் சேட்டுக்கு பணயம் வைத்து விட்டார். அந்த ஒப்பந்தத்தின்படி அவர் 2000 ரூபாய் வரையிலும் சேட்டிடம் பெற்றுக்கொண்டு வியாபாரத்தில் ஈடுபடலாம். சாகரை பருவத்தில் சாமர்த்தியமாக வியாபாரம் செய்து கடனையும் அடைத்து பெண் குழந்தையின் திருமணத்தையும் முடித்து விடலாம் என்பதுதான் அவரது திட்டம். சாகரை பருவத்தில் லாபம் அடைந்து சொந்தமாக தோணி வாங்கிவிடுவது என்று அச்சகுஞ்சவும் சங்கல்பம் செய்து கொண்டான். கடல் கலங்கும் என்றோ மீன் பாடு இன்றி போய்விடும் என்றோ ஒருவராவது எதிர்பார்க்கவில்லை. கடல் வறண்டு கிடந்த அந்த நாட்களில் அத்தனை பேரும் பட்டினியில் அழுந்திவிட்டனர். அவுசேப்புவை அணுகி கடன் கேட்டான் அச்சகுஞ்சு. அவனுக்கு ஒரு தோணி வாங்க வேண்டும். எந்தவித நிபந்தனைக்கும் தயாராக இருந்தான் அவன். எனக்கும் ஒரு தோணிக்கே முன்பக்கம் நின்னுகிட்டு கடலுக்கு போகணும். அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு என் பெண்ஜாதி கரையில நிக்கணும் என்றான் அவன். கையில எவ்வளவு இருக்குது என்று கேட்டான் அவுசேப்பு. கைவசம் எதுவும் இல்லை என்பதை அச்சகுஞ்சு தெரிவித்தான். பின்ன எப்படி பணம் தருவது? கடைசியில் அவுசேப்பு அவனுக்கு ஒரு யோசனை சொன்னான். சாகரை வியாபாரத்தில் கிடைக்கிற காசை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். வியாபாரம் முடிவரும் சமயம் சொந்தமாக தோணி வாங்கிவிடலாம். அப்போது தொகை குறைவாக இருந்தால் நான் தருகிறேன் என்றான் அவுசேப்பு. ஆனா ஒரு விஷயம், தோணியும் வலையும் என் பேர்ல தான் இருக்கும். ஆமாம், உனக்கு பங்கும் தருவேன். தோணிக்காரன் பங்க எனக்கு தந்துடணும். துடுப்பு பங்கு வேணும்னா நீ எடுத்துக்க. மிச்சம் மீதி இருக்கிற பணத்தை என்கிட்ட தந்துவை, நான் பத்திரமா வச்சுக்கிடுறேன். அச்சகுஞ்சு அவுசேப்பு சொன்ன நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டான். இது கடற்கரையில் சர்வசாதாரணமாக நடைபெற்று வரும் ஒரு காரியம்தான். வீட்டுக்கு சென்றதும் எல்லா விஷயங்களையும் அவன் நல்ல பெண்ணிடம் சொன்னான். உனக்கு வியாபாரத்துல கிடைக்கிற காசையும் என்கிட்ட தந்துவை. என்ன? அது எதுக்குன்னு கேக்குற? உனக்கு கிடைக்கிற காசை நீ என்கிட்ட தந்து வைய. சி போ கழுத. 2 பேருக்கு கிடைக்கிற பணத்தையும் அவுசேப்பு கிட்ட கொடுத்து வைக்க போற. நல்ல பெண்ணுக்கு இந்த ஏற்பாட்டில் திருப்தி ஏற்படவில்லை. அவள் கேட்டாள்,
செம்பன் குஞ்சு அண்ணன் எப்படி தோணியும் வலையும் வாங்கினான்னு தெரியுமா உனக்கு? சக்கி கிட்ட கிடைக்கிற காசையெல்லாம் கொடுத்து வச்சிருந்தான். கடைசியில் இருவரும் ஔசேப்பிடம் பணத்தை கொடுத்து வைப்பது என்ற முடிவுக்கு வந்தனர். தோணியும் வலையும் வாங்கப் போகிற விஷயத்தை எல்லோரிடமும் பறைசாற்றினான் அச்சகுஞ்சு. இவ்வாறு அவர்கள் பல விஷயங்களை எதிர்பார்த்தபடி நாளை கடத்தி கொண்டிருந்த போது வைகாசி மழை திடீரென்று பிடித்து கொண்டு கொட்ட ஆரம்பித்தது. முதலில் புயல் காற்று வீசி அடித்தது. அதைத் தொடர்ந்து ஒரே மழை. சாகரை பருவம் பிறப்பதற்கான அறிகுறிதான் அது. அரையர் கண்களில் மீண்டும் நம்பிக்கை ஒளி பிறந்தது. முகங்களும் பொலிவடைந்தன. இன்னும் சில நாட்களுக்குள் கடற்கரை தேஜோமயமான ஒரு நகரம் போல காட்சி தரும். அப்போதிருந்தே இரு பக்கங்களிலும் குடிசைகள் முளைக்க ஆரம்பித்து விட்டன. டீ கடைகள், தையல் கடைகள், ஜவுளி கடைகள், காசு கடைகள். அந்த வருடம் யந்திரம் வைத்து மின்சார ஒளியும் பரப்பினார்கள். மறுமுறையும் புயல் சுழன்றடித்தது. கடல் கொந்தளித்தது. சந்தோஷம் தாங்க முடியாமல் எல்லோரும் துள்ளி குதித்தனர். மனதில் ஆசைகள் அரும்பின. கலங்கி கிடந்த கடல் நீர் தெளிகிற போது அவர்களுக்கு சுபிட்ச வாழ்வு உதயமாகிவிடும். கடல் அமைதியாக அடங்கி கிடந்தது. தூர தொலைவில் இருந்த தோணிகள் வந்து சேர்ந்தன. மழை லேசாக தூறிக் கொண்டிருந்தது. காற்று அடித்தது. சில சமயம் புயலும் கிளம்பியது. ஆனால் கடல் என்னவோ குளம் போலத்தான் கிடந்தது. செம்பன் குஞ்சுவின் வேலையாட்களை நல்ல திறமைசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களை மேலும் சாமர்த்தியசாலிகளாக ஆக்கிவிட்டான் செம்பன் குஞ்சு. முதல் நாள் மீன்பாடு சுமாராகத்தான் இருந்தது. அப்போதுதான் மீன்கள் வந்து கொண்டிருந்தன. இருந்தாலும் எல்லா தோணிகளும் அன்று கடலுக்கு சென்றிருந்தன. அன்று செம்பன் குஞ்சு ஒரே போடாய் போட்டு விட்டான். அன்று வெள்ளிக்கு முந்தியே செம்பன் குஞ்சு கடலுக்கு சென்று விட்டான் என்பதை அறிந்து கொண்டதும் அவனுக்கு மீன் ஏராளமாக கிடைத்திருக்கும் என்று ஐயன் குஞ்சு சொல்லி வைத்தான். ராமன் மூப்பனுக்கு இன்னொரு விஷயம் தட்டுப்பட்டது. அவன் பள்ளி குன்றத்துக்காரன் அதிர்ஷ்டத்தையும் விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டானே. செம்பன் குஞ்சு மாதிரி இல்லாவிட்டாலும் ஏறத்தாழ அவன் அளவுக்கு தாங்களும் மீன் பிடித்து கொண்டு வர வேண்டும் என்ற வீம்பு பல தோணிக்காரர்களுக்கும் பிறந்தது. செம்பன் குஞ்சு மறைமுகமாக எல்லோருக்கும் ஓர் உத்வேகத்தை ஊட்டிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐயன் குஞ்சு ஒரு புது ஏற்பாட்டை புகுத்தினான். இந்த பாருங்க, கூலி அழைக்கணும்னு வச்சுக்கிடப்படாது, இருட்டோட வந்துடணும். கூவி அழைக்கணும்னு வச்சுக்கிடப்படாது, இருட்டோட வந்துடணும். ஆமா, டே இந்த பாருங்க, மனுஷன்னு சொன்னா அவனுக்கு கொஞ்சம் போட்டி போடுற மனசு இருக்கணும், பாத்துக்க. முடிந்த மட்டும் போட்டி போட்டு பார்ப்பது என்ற உறுதி எல்லோருடைய உள்ளத்திலும் பிறந்து விட்டது. செம்பன் குஞ்சு பிடிக்கிற அளவுக்கு பிடிக்க முடியுமா என்பதைத்தான் ஒரு கை பார்த்து விடலாமே. அன்று வழக்கத்தை விட பலர் முன்னதாகவே வந்து சேர்ந்து விட்டனர். இருந்தும் கூவி அழைக்கும்படி ஆகிவிட்டது. டீ கடைகளிலும் அன்று முன்னதாகவே வியாபாரம் ஆரம்பமாகிவிட்டது. செம்பன் குஞ்சுவின் தோணி அன்று சற்று பின் தங்கி சென்றது. மற்றவர்கள் முந்திக் கொண்டு விட்ட சங்கதியும் அவனுக்கு தெரியாது. கடலுக்கு சென்ற தோணிகள் அசைவதை பார்த்தால் அன்று மீன் அமோகமாக பிடிபடுகிறது என்றுதான் எண்ண வேண்டியதாக இருந்தது. கூடைக்காரர்களும் வியாபாரிகளும் கடற்கரையில் கூடி நின்று கொண்டிருந்தனர். ஃபரீக்குட்டி மன அமைதி இழந்து விட்டவன் போல காட்சி தந்தான். யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பது போலவும் இருந்தது. கைவசம் இருந்த பணமும் வெகு சொற்பம். சேட்டின் காரியஸ்தன் பணத்தோடு வந்து சேருவதாக வாக்களித்திருந்தான். ஆசாமி வந்த பாடாக இல்லை. அவனை எதிர்பார்த்து வினாடிகளை எண்ணிக்கொண்டிருந்தான் ஃபரீக்குட்டி. பல வகையிலும் அன்றைய பொழுது மங்களகரமானது. கடலில் மீன் ஏராளமாக இருந்தது. வெயிலும் நன்றாக காய்ந்து கொண்டிருந்தது. எங்கும் ஒரே பிரகாசம். செம்மீனை வேக வைத்து பரப்பினாலும் நொடியில் காய்ந்துவிடும். 4 காசு லாபம் வருகிற நாள் அது. பொழுது நகர்ந்து கொண்டுதான் இருந்தது. காரியஸ்தர் பாச்சு பிள்ளை இன்னும் வந்து சேரவில்லை. சாகரை பருவ வியாபாரத்தின் ஆரம்ப நாள் அது. அன்றே எல்லாம் வெறும் அவஸ்தையிலும் ஏமாற்றத்திலும் முடிந்து விடுமா? தோணிகள் கரை அருகே வந்து கொண்டிருந்தன. ஃபரீக்குட்டி தவியாய் தவித்து கொண்டிருந்தான். அருகில் நிற்பவர்கள் எல்லோரும் மடி நிறைய பணத்தை கட்டி கொண்டிருந்தனர். கரையில் ஒரே ஆரவாரம். ஹோட்டலிலும் வரிசையாக இலை போட்டு பரிமாறத் தொடங்கினர்.
தோணி கரை வந்து சேர்ந்ததும் அத்தனை பேரும் முண்டி அடித்து கொண்டு ஹோட்டலுக்குள் நுழைந்து விடுவார்கள். கிட்டங்கிகளில் பாத்திரங்களை அடுப்பில் ஏற்றி போட்டனர். கனப்பொழுதும் வீணாகாமல் எல்லாம் துரித காலத்தில் நடந்தேறியது. ஃபரி குட்டியின் வேலையாட்களும் தயாராக நின்று கொண்டிருந்தனர். முதலில் வந்து கொண்டிருந்தது செம்பன் குஞ்சுவின் தோணிதான். வழக்கம் போல அது குதி போட்டு பாய்ந்து முன்னேறி கொண்டிருந்தது. காதர் முதலாளி சொன்னான், அவன் தோணிய எந்த பயலாலும் முந்த முடியாது. மைதீன் குஞ்சுவும் அதை ஆமோதித்தான். அரையர் வகுப்பை சேர்ந்த வயது முதிர்ந்த கிழவர் சொன்னார், அது ஏன்னு தெரியுமா? சொந்தக்காரன் தோணியில இருக்கான், சுக்காம் பிடிச்சுக்கிட்டு. தோணி கரை சேர்ந்தது. தோணி நிறைய மீன். பக்கவாட்டிலும் நடுப்பாகத்திலும் மீன் திணிக்கப்பட்டிருந்தது. சுய நினைவு இழந்தவனாய் செம்பன் குஞ்சுவை பார்த்து வெறி ஓட்டம் ஓடினான் ஃபரி குட்டி. அதற்கு முன் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தையும் மறந்துவிட்டான் அவன். அங்கிருந்த சூழ்நிலை அப்படிப்பட்டது. அங்கு யாருமே அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். ஃபரி குட்டி கெஞ்சிய வண்ணம் கேட்டான், செம்பன் குஞ்சு, ஐயா வலைக்காரரே, அண்ணே எனக்கு கொஞ்சம் சரக்கு தாரும். சிறிதும் தாட்சண்யமின்றி அவன் முகத்தை பார்த்து சொன்னான் செம்பன் குஞ்சு, கையில காசு இருக்குதா? இல்லைன்னா சோழியை பார்த்துக்கிட்டு போ. தோணி கரைக்கு வந்து விட்டது என்றால் அரையனுக்கு இந்த புத்தி வந்துவிடும். ஃபரி குட்டி பதில் சொல்வதற்குள் காதர் அங்கு வந்து விட்டான். செம்பன் குஞ்சுவிடம் மீன் வாங்க முடியாது என்பது தீர்மானமாகிவிட்டது அவனுக்கு. வேறு தோணிக்காரர்களை நாடி ஓடினான் அவன். அன்று வழக்கம் போல் செம்பன் குஞ்சுதான் மீனின் விலையை நிர்ணயித்தான். அன்று மீன் ஏராளமாக அகப்பட்டிருந்தது. அன்றும் செம்பன் குஞ்சுவின் வலையில் தான் அதிக மீன் சிக்கியிருந்தது. மற்றொரு தோணிக்காரனிடமிருந்து அவனிடமிருந்ததில் 1/3 பங்கை வாங்கினான் ஃபரி குட்டி. அதற்கு மேல் வாங்க அவன் கையில் பணம் இல்லை. செம்பன் குஞ்சு வேலை ஆட்களுக்குரிய பங்கை விநியோகம் செய்தான். அப்போது அவன் உள்ளத்தில் புதிய யோசனை ஒன்று பிறந்தது. அவன் சொன்னான், கடலில மீன்பாடு எப்படி இருக்குது பாத்தீங்களா? நல்ல வெயிலும் காயுது, சரக்கும் நல்ல விலைக்கு போகுது. அவன் சொன்ன வார்த்தைகளின் உட்பொருள் தோணிக்காரர்களுக்கு புரியவில்லை. நான் சொல்றது விளங்கலையா? அடம் மடக்கழுதைகளா, இந்த பாருங்க, காத்து இருக்கிற போதே தூத்திக்கிடணும், தெரிஞ்சுதா? காசு கிடைக்கிற சமயம் இது. இல்ல சோத்த தின்னுபிட்டு விழுந்து கிடக்க போறீர்களா? இன்னொரு வாட்டி போக நான் தயார். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அச்ச குஞ்சு இதை கேட்டு கொண்டிருந்தான். செம்பன் குஞ்சு அவனை பார்த்து இதை சொல்லவில்லை என்றாலும் அவன் தான் பதில் சொன்னான். நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியாது. என்னால காசு கிடைக்குதுங்கிறது நெசம்தான். அதுக்காக கடலை உள்ளங்கையில தூக்கிட்டு வந்துட முடியுமா? அதோடு ஒரே நாளில் 2 முறை கடலுக்கு செல்வது என்பது எந்த நாளிலும் நடைபெற்றிராத காரியம் அல்லவா? அப்படி செய்வதே பாபம். செம்பன் குஞ்சு சொன்னான், சரி, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. கடற்கரை எங்கும் ஒரே செழிப்பு. எங்கும் ஐஸ்வர்ய ஒளி பரவி இருந்தது. கிட்டங்களின் முன்னால் வெந்த மீனை பரப்பி காய போட்டிருந்தனர். பார்ப்பதற்கு தங்க கட்டிகளை வாரி இறைத்தாற்போல் இருந்தது. அன்று அச்ச குஞ்சு ஹோட்டலுக்கு சாப்பிட செல்லவில்லை. அவன் மனதில் ஒரு திட்டம் பிறந்து விட்டதல்லவா? அவன் நேராக வீட்டுக்கு சென்றான். கணவனும் மனைவியும் அப்படித்தானே பேசி முடிவு செய்து கொண்டிருந்தனர். நல்ல பெண் கேட்டாள், ஏன் இன்னைக்கு சாப்பிடாம வந்துபிட்ட? அச்ச குஞ்சுவுக்கு கெட்ட கோபம் பிறந்து விட்டது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா சொந்தமா தோணி வாங்குற நாளே வரப்போறதில்ல. வந்த வழி நோக்கி அடியெடுத்து வைத்தான் அச்ச குஞ்சு. நல்ல பெண்ணுக்கு ஏதோ தவறு செய்து விட்டது போல் மனசு குறுகுறுத்தது. அவள் கேட்டாள், அப்ப நீ காலையில எந்திரிச்சு போறபோது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகக்கூடாதா? எதுக்கு சொல்லணும்? நாம முன்னாலேயே இதையெல்லாம் பேசி முடிச்சு சத்தியம் கூட பண்ணிக்கிட்டமே. அச்ச குஞ்சு நடந்து போவதை பார்த்து கொண்டே சத்தம் போட்டு சொன்னாள் நல்ல பெண், சோத்துக்கு காசு எடுத்துக்கிட்டு மீதியை தந்துட்டு போயேன், நான் கையில வச்சுக்கிடுறேன், அப்புறம் அவசேப்புகிட்ட ஒப்படைக்கலாம். சில்லறையும் நோட்டுமாக சிறிது பணத்தை அவள் முன்னால் விட்டெறிந்தான் அவன். உணவை முடித்து கொண்டு செம்பன் குஞ்சு கடற்கரை வந்து சேர்ந்தான். அப்போது தோணிக்காரர்கள் யாரும் வந்திருக்கவில்லை. அன்றே மேலும் கொஞ்சம் சம்பாதிக்க வழி உண்டா என்று ஆராய்ந்து கனவுகளில் அவன் மனம் லயித்திருந்தது.
மாலையில் பெரியழிக்கல், திருக்குன்றப்புழை போன்ற இடங்களிலிருந்து சில தோணிகள் வந்து சேர்ந்தன. அன்று இரவு மழை விடாமல் கொட்டியது. மறுநாள் பொழுது புலர்ந்த பின்தான் தோணிகள் கரை விட்டு அகன்றன. விடியக்கருக்கில் வந்து சேராதிருந்ததற்காக தோணிக்காரர்களை வாயில் வந்தபடியெல்லாம் திட்டினான் செம்பன் குஞ்சு. அப்படியிருந்தும் செம்பன் குஞ்சுவின் தோணிதான் அன்றும் முதலில் கடலுக்கு சென்றது. செம்பன் குஞ்சு கவனித்தான். புதிய ஆசாமி ஒருவன் வெகு லாவகமாக துடுப்பு வலித்து கொண்டு வருகிறான். யார் இவன்? இவன் என்ன தோணியை ரொம்பவும் அனாயாசமாக செலுத்துகிறானே, இது யாருடைய தோணி என்ற கேள்வியை மனதில் எழுப்பி விடுகிறான் அவன். அது திருக்குன்ற புழையில் உள்ள தோணி. தோணியை செலுத்தியவன்தான் பழனி, நல்ல இளைஞன். செம்பன் குஞ்சு, பழனி ஆகிய இருவருடைய தோணிகளும் ஒரே மாதிரி சென்று கொண்டிருந்தன. எந்த தோணி முன்னேறி செல்லும் என்பதை அனுமானிக்க முடியாதபடி இருந்தது. போட்டியும் கிளம்பிவிட்டது. இருவரும் முழு பலத்தையும் திரட்டி வீறு கொண்டு வலித்து முன்னேற முயன்று பார்த்தார்கள். தண்டு வலிப்பவர்கள் தண்ணீரை குழித்து தோணியை முன்னால் தள்ளி கொண்டிருந்தனர். இரண்டு தோணிகளும் இப்படி போட்டி போடுவது பார்க்க வெகு ரசமான காட்சியாக இருந்தது. செம்பன் குஞ்சுவின் தோணி பின்னால் வருகிறதோ, அதோடு யார் அதிக மீன் பிடித்திருக்கிறார்கள் என்பது முக்கியமல்லவா? வலை வீசுவதை வைத்தோ தோணியின் வேகத்தை மதித்தோ தீர்மானம் பண்ணுகிற விஷயமா அது? கரை நோக்கி திரும்புகிற போதும் தோணிகள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு கொண்டுதான் வந்தன. அசந்தர்ப்பத்தில் தோணிகளின் தலைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு விட்டதென்றால் அடிதடி கிளம்பிவிடும். தோணி திரும்புகிற போதெல்லாம் நடுக்கம் எடுத்தது எல்லோருக்கும். கருத்தம்மா கேட்டாள், அம்மா, எதுக்கு இப்படி கண் தலை தெரியாம போட்டி போட்டுக்கிட்டு வராரு அப்பா? சக்கிக்கும் உள்ளூர பயம்தான். ஆபத்து எதுவும் ஏற்படாமல் கரை வந்து சேர வேண்டும். எதற்கு இப்படி போட்டி போட வேண்டும்? செம்பன் குஞ்சுவுக்கு என்ன சின்ன வயசா? தோணிகளின் தலைகள் இடித்து கொண்டு விட்டால் பின் என்ன விளையும் என்று யாரால் தான் சொல்ல முடியும்? ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக கழிந்தது. அப்பாடா, தோணி ஒன்று மட்டும் கரையருகே வந்துவிட்டது. கரையில் ஏக ஆரவாரம். இருவரில் ஒருவரும் வெற்றி பெறவில்லை, தோல்வி அடையவும் இல்லை. ஒரே மாதிரி ஜோடியாக வந்துவிட்டன இரு தோணிகளும். இரண்டு தோணிகளிலும் மீன் ஏராளமாக இருந்தது. தோணிகள் இரண்டும் ஒன்று சேர்ந்து கரைக்கு வந்தன. கையில் நீண்ட கழியும் தலையில் முண்டாசுமாக கரையில் குதித்த பழனியை கருத்தம்மா கூர்ந்து கவனித்தாள். திடகாத்திரமாக இருந்தான் அவன். செம்பன் குஞ்சு விரைந்து வந்து பழனியை தழுவிக்கொண்டான். நீ கடலுக்கு போறதுக்குன்னே பிறந்தவன்டா தம்பி. பழனி ஒன்றும் சொல்லவில்லை. வியாபாரம் முடிந்து விட்டது. பழனியின் சரக்குக்கு தான், ஒரு சொல்லுக்குத்தான் என்றாலும் கூட அதிக விலை கிடைத்தது. செம்பன் குஞ்சுவுக்கு தோல்விதானே இது? செம்பன் குஞ்சு பழனியிடம் கேட்டான், உன் பேர் என்ன தம்பி? அவன் நல்ல மேனி வளப்பம் கொண்டவன்தான். இருந்தாலும் ரொம்பவும் சங்கோஜப்படுகிறவன். தோணியை அப்படி காற்று வேகத்தில் அனாயாசமாய் செலுத்தி சென்றவன் தான் செம்பன் குஞ்சுவின் முன்னால் நிற்கிறான் என்பதை நம்ப முடியாமல் இருந்தது. ஒரு சின்னஞ்சிறு குழந்தை போல் நாணினான் அவன். அந்த கம்பீரம் எங்கு சென்று மறைந்து கொண்டு விட்டது அது? பழனின்னு கூப்பிடுவாங்க என்றான் அவன். உன் தொழில் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. மரக்கானா பிறந்தவனுக்கு கடல் ஏறி அவன் தொழிலை பார்க்க தெரிஞ்சிருக்கணும். பழனி வாயை திறக்காமல் நின்று கொண்டிருந்தான். செம்பன் குஞ்சு கேட்டான், உங்க அப்பன் பேரு? வேலுன்னு சொல்வாங்க, செத்து போயிட்டாரு. அம்மா? அவளும் செத்து போயிட்டா. வேற யாரு இருக்காங்க உனக்கு? யாரும் இல்ல. ஆச்சரியத்துடன், யாருமே இல்லையா என்று கேட்டான் செம்பன் குஞ்சு. அதற்கு பழனி பதில் சொல்லவில்லை. கணவன் வீடு திரும்பியதும் சக்கி அவனிடம் கேட்டாள், சின்ன குழந்தை, ஆயிடணும்னு ஆசை இருக்குது, அதுக்காக கடல்ல விளையாடுறதா? அவளுடைய பேச்சு காதில் விழுந்ததாகவே செம்பன் குஞ்சு காட்டிக்கொள்ளவில்லை. முக்கியமான விஷயம் ஒன்றை யோசித்து கொண்டிருந்தான் அவன். தோணியின் முன்புறம் நின்று கொண்டிருந்த போது அவன் மனதிலே தோன்றிய எண்ணங்கள்தாம் எத்தனை! அவற்றையெல்லாம் சக்கியிடம் சொல்ல அவனுக்கு ஆசைதான். ஆனால் அப்போது அவன் சொல்லவில்லை.
ஒரு விஷயத்தை மட்டும் அவன் மனைவியிடம் ரகசியம் போல கேட்டான். நீ அந்த தோணிக்கு முன்னால நின்னுகிட்டு இருந்த பையனை கவனிச்சியா? ஆ, கவனிச்சேன். கெட்டிக்கார பைய இல்லையா? சக்கிக்கும் அவனை பிடித்திருந்தது. அவளை மட்டும் என்ன, கடற்கரையில் நின்று கொண்டிருந்த அத்தனை பேரையும் அவன் கவர்ந்து விட்டான். சக்கி கேட்டாள். ஆ, என்ன விஷயம்? அந்த பையன் கிடைச்சா தேவலை. சக்கி எதுவும் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தாள். செம்பன் குஞ்சுதான் தொடர்ந்து பேசினான். அவங்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சேன். அவனுக்கு சொந்தம்னு ஒருத்தரும் இல்ல. ஒரு வழியா பார்த்தா அதுதான் நல்லதுன்னு கூட படுது. சக்கி கேட்டாள். அப்படின்னா அவனை சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வர்றது தானே? அந்த விஷயம் அப்ப எனக்கு எட்டல. இந்த விஷயம் சக்கிக்கு மன நிம்மதியை கொடுத்தது. செம்பன் குஞ்சு ஒருவனை தேடி பிடித்து விட்டான். இதிலிருந்து அவனும் அந்த ஞாபகத்துடன் தான் வளைய வந்திருக்கிறான் என்பது தெரிந்தது. பழனி மிகவும் நல்லவன். அவனை வேறு யாராவது கொத்தி கொண்டு போனாலும் போய்விடலாம். செம்பன் குஞ்சுவுக்கும் அந்த பயம்தான். சாப்பிட்டு முடிந்ததும் கடற்கரையை நோக்கி நடந்தான் அவன். பழனியும் அவனது சகாக்களும் ஒரு தென்னை மரத்தின் கீழ் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அன்று அவனிடம் எதுவும் பேசி பார்க்க முடியவில்லை. மறுநாளும் கடலில் பந்தயம் நடந்தது. அன்று செம்பன் குஞ்சு தோல்வி அடைந்து விட்டான். மீன் ஏராளமாக கிடைத்ததும் பழனிக்குத்தான். செம்பன் குஞ்சுவின் தோணிக்காரர்கள் மனசில் கருவி கொண்டனர். கருத்த குஞ்சு சொன்னான். எங்கிருந்தோ இந்த கடற்கரைக்கு வந்து என்ன துள்ளு துள்றான் இந்த பைய. குஞ்சுவாப்பாவுக்கு மனசுக்குள்ள ஒரு குறும்பு தலை எடுத்தது. லேசாக மோதி விட்டு விட வேண்டும். அப்போது அடி தடி ரகளை. செம்பன் குஞ்சு இடை மறித்து சொன்னான். இந்த பாருங்க, என்ன இது? வேலை செய்யற ஆம்பளை பிள்ளையை பார்த்து எதுக்கு இந்த பொறாமை? அவனை தோக்கடிக்கணும்னா முதுக வளைச்சு துடுப்பு பிடிக்கணுமா அம்மா? செம்பன் குஞ்சுவின் வேலையாட்களுக்கு மற்றொரு குறும்புத்தனம் பிறந்தது. கடலில் வைத்து முடியாமல் போனாலும் கரையில் வைத்தாவது ஒரு பூசலை கிளப்பி சண்டை போட வேண்டும். வெளுத்தை மட்டும் அந்த யோசனையை எதிர்த்தான். இன்னைக்கு அவங்க நம்ம கடற்கரையை தேடி வந்திருக்காங்க. நாளைக்கு நாம அவங்க கடற்கரைக்கு போனாலும் போவோம். ஆமா, அது உண்மைதான். அதற்காக ஒரு சிறு பூசலை கூட கிளப்பாமல் விட்டு விடுவதா? கையில் காசு குலுங்கும் நாட்கள் தானே. கேஸ் கிளம்பினாலும் ஒரு கை பார்த்து விடுவது, அவ்வளவுதானே. செம்பன் குஞ்சு அவர்களின் மன ஓட்டத்தை உணர்ந்து கொண்டான். மனசுக்கு கஷ்டமாக இருந்தது அவனுக்கு. செம்பன் குஞ்சுவின் வேலை ஆட்களுக்கு மட்டுமல்ல, பிற தோணிக்காரர்களுக்கும் கூட பழனி பேரிலும் அவனுடைய கூட்டாளிகள் பேரிலும் ஒரே பொறாமை ஏற்பட்டு விட்டது. இவ்வளவு திறமைசாலிகளாக இருக்கிறார்களே இவர்கள் என்றிருந்தது அவர்களுக்கு. சிலர் அவர்களுக்கு எதிராக பேசவும் தொடங்கினார்கள். 2-3 நாட்களுக்குள்ளாகவே கடற்கரையில் பெரும் சண்டையும் பூசலும் கிளம்பின. ஒரே கடற்கரையை சேர்ந்தவர்கள் பரஸ்பரம் தாக்கிக் கொண்டனர். அடித்தடியில் 2-3 பேர்களுக்கு மண்டை பிளந்து விட்டது. அன்றும் அதற்கு மறுநாளும் அந்த கடற்கரையை சேர்ந்த ஒரு தோணி கூட கடலேறி செல்லவில்லை. பலர் தலைமறைவாக திரிந்து கொண்டிருந்தனர். போலீஸ் படை கடற்கரைக்கு வந்து யார் யாரையோ பிடித்து கொண்டு சென்றது. துரையரையன் தலையிட்டு அவர்களுக்கு விடுதலை தேடி கொடுத்தார். ஒவ்வொருவராக வந்து துரையரையனுக்குரிய காணிக்கையை செலுத்திவிட்டு சென்றனர். வழக்கு நடத்த நிதியும் வசூலித்தனர். ஒரு மட்டும் வழக்கு ஓய்ந்தது. ஆனால் சாகரை பருவத்தில் அன்று வரை கையில் சேர்ந்திருந்த காசு பூராவும் கரைந்து போய்விட்டது. வேலாயுதன் ஒருவன் மட்டும் துரையரையனை சென்று காணவில்லை. துரையரையன் அவன் பெயரை நிலை நிறுத்தி கொண்டார். அவரே போலீஸை தூண்டி அவனை கைது செய்ய வைத்து விட்டார். வேலாயுதன் 1 வார காலம் சிறையில் கிடந்தான். சிறையை விட்டு வெளியே வந்ததும் அவன் சொன்னான், நான் அவரை மதிக்க போறதில்ல. 1 வாரத்திய மீன் வருவாய் செம்பன் குஞ்சுவுக்கு நஷ்டம். அத்தனையும் பெரும் தொகைக்கு விற்பனையாக கூடியதல்லவா? மீண்டும் கடலில் வேலை துவங்கிவிட்டது. பழனியை வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சொல்வாள் சக்கி. ஒரு நாள் வேலையாட்கள் அத்தனை பேரும் திருக்குன்றப்புழைக்கு சென்றிருந்தனர். பழனி மட்டும் போகவில்லை. செம்பன் குஞ்சு பழனியை அணுகி பேசினான். தம்பி, நீ ஏன் போகல? நான் எதுக்கு போறேன் என்றான் பழனி.
உண்மைதான், அவன் திருக்குன்ற புழையில் யாரையும் பார்ப்பதற்கில்லை. செம்பன் குஞ்சு பழனியை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். வா, மத்தியான சாப்பாட்ட வீட்ல வச்சுக்கிடலாம். அழைப்பை ஏற்றுக்கொண்டான் பழனி. சக்கி கறி வகைகளோடு விசேஷ விருந்து தயாரித்திருந்தாள். பழனி எந்த வீட்டுக்கும் சொந்தமான குழந்தை அல்ல. அவன் திருக்குன்ற புழை கடற்கரையின் பிள்ளை. தாய் தந்தையரை பார்த்த நினைவு கூட அவனுக்கு இல்லை. உன்னை யார் வளர்த்தார்கள் என்ற கேள்வி எழுந்துவிட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் அவனால்? எப்படியோ வளர்ந்து விட்டேன் என்று தானே அவனால் பதில் சொல்ல முடியும். அவனை பேணி வளர்ப்பதற்கு எந்த உயிரும் உழைத்து பாடுபட்டு விடவில்லை. அவன் வயிற்றை நிரப்பிக்கொள்ள அவனே பாடுபட்டான். அவன் சின்ன பயலாக இருக்கும்போதே வலையின் நூலை பிடித்து கொண்டிருக்கட்டும் என்று அவனையும் தோணியில் தூக்கி போட்டு கொண்டு கடலுக்கு போவார்களாம். சுறா மீன்களும் கடல் பன்றிகளும் வாழும் கடலில். அன்று உலகில் எந்த ஜீவன் அவனிடம் அக்கறை காட்டியது? வயது வந்தபோது வேலையாளாக அவனும் தோணியில் சென்றான். அவன் கையில் காசு குலுங்கியது. காசு இருந்த நாட்களில் மனம் போல செலவு செய்தான். ஒன்றுமில்லாத போது ஒன்றுமில்லாமலேயே நாட்களை கழித்தான். அவன் மனதிலும் கனவுகள் எழுந்ததுண்டா? எழுந்திருக்கும், இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? ஆனால் அன்று வரை அவன் வயிறு நிரம்ப உண்ண வேண்டுமென்று யாராகிலும் கவலைப்பட்டதுண்டா? அந்த ஆசை ஒருவருக்குமே அதுவரை தோன்றியதில்லை. அவனும் எந்த இடத்திலும் இதற்காக உரிமை குரல் எழுப்பியதும் இல்லை. அன்று முதலாக அவனுக்கு ஓரிடத்தில் உணவு தயாராகிறது. வயிறு நிரம்ப திருப்தியுடன் அவன் உண்ண வேண்டும் என்பதற்காக பக்கத்தில் நின்று இலை பார்த்து பரிமாறுகிறாள் ஒருத்தி. ஒருவன் உள்ளத்தில் பரவச உணர்ச்சியை கிளறிவிடும் காரியமல்லவா இது? அவன் எந்தெந்த கறி வகைகளை ஆவலோடு உண்ணுகிறான் என்பதை கவனித்து திரும்ப திரும்ப அதே கறிகளை எடுத்து பரிமாறினாள் சக்கி. இத்தனை ஏற்பாடுகளும் எதற்காக என்று பழனி யோசித்தானோ என்னவோ. சக்கி கேட்டாள், தம்பி, உனக்கு என்ன வயசாச்சு? யாருக்கு தெரியும் என்றான் அவன். உண்மையிலேயே அவனுக்கு தெரியாதுதான். சக்கியின் ஆவல் உணர்ச்சி சட்டென்று சோர்ந்து விழுந்து விட்டது. வயது என்ன என்பது கூட தெரியாமல் இருப்பது ஆச்சரியம்தான். அப்படியானால் இனிமேல் ஒன்றுக்கு 2 தரம் யோசித்துத்தான் ஏதேனும் கேட்க வேண்டும். எந்த ஜாதியை சேர்ந்தவனோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம். ஆனால் குறைந்தபட்சம் அதையாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா? உன் வீடு எங்கிருக்குது? சின்ன குடிசை ஒன்று இருக்குது, அதுல தான் இருக்க. கையில கிடைக்கிற காசையெல்லாம் என்ன செய்யற? என்ன செய்ய? செலவழிப்ப. பெற்ற தாயை போல் உபதேசம் செய்தாள் சக்கி. தம்பி, யாருமே உனக்கு இல்லைன்னு சொல்லுற. கிடைக்கிற காசையெல்லாம் அப்படி செலவு பண்ணலாமா? 4 நாள் நோய் நொடியில விழுந்துட்டா என்னாகும்? என்ன அலட்சியம்! அவன் பிறந்து வளர்ந்ததே ஓர் ஆச்சரியமான கதைதான். நோய் நொடியில் விழுவதை பற்றி அவனுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? அவனுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டா என்ன? தாய்மை உணர்ச்சி கவிய அந்தரங்க சுத்தியோடு சக்கி சொன்னாள். இப்படியே காலந்தள்ளிக்கிட்டு இருந்தா போதுமா? வேற என்ன செய்யுது? அவனுக்கு வாழ்க்கையில் எந்த லட்சியமும் இருப்பதாக தெரியவில்லை. இதென்ன வாழ்க்கை? சற்றும் யோசியாமல் எவ்வளவு அலட்சியத்துடன் பதில் சொல்லிவிடுகிறான். ஆமாம், அப்படித்தான் இருக்க முடியும். அன்று வரையிலும் ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொண்டு உழைத்தவன் அல்ல அவன். சக்கி சற்று கண்டிப்பாக சொன்னாள். தம்பி, நீ இப்படி இருந்தா போதாது. பழனி பதில் சொல்லவில்லை. சக்கி தொடர்ந்து சொன்னாள். இன்னைக்கு உனக்கு வேலை பார்த்து வயித்த கழுவ முடியாது. நாளைக்கு நிலைமை எப்படி எப்படியோ ஆயிப்புடலாம். அதோட இன்னொன்னு, மனுஷனா பிறந்துட்டா அவனுக்குன்னு சிலதெல்லாம் வேண்டி இருக்குது. உன்னை கவனிச்சுக்கிடுறதுக்கு ஒருத்தி இருந்தா கண்டிப்பா அது வேணும். ஆமாம், உனக்குன்னு ஒரு இடம் பொங்கி வச்சுக்கிட்டு நீ வர்ற வழி பார்த்துக்கிட்டு நிக்க ஒரு இடம் வேண்டாமா? நீயே அதையெல்லாம் நினைச்சு பாரு. எவ்வளவு அருமையான விஷயம் அதெல்லாம் இல்லையா? பழனி அதற்கும் பதில் பேசாமல் தான் இருந்தான். நீ கல்யாணம் கட்டிக்க என்றாள் அவள் முடிவாக. சரி என்றான் அவன். அப்படின்னா நானே பார்த்து உனக்கு முடிச்சு வைக்கட்டுமா? அதற்கும் தலையசைத்தான் அவன். சக்கி அவனிடம் கேட்டாள். பொண்ணு யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? யாரு? ஏன் மக. அதற்கும் அவன் சம்மதம் தெரிவித்தான்.
கல்யாண பேச்சு இந்த அளவுக்கு முன்னேறிவிட்ட அந்த நேரத்திலும் கூட சக்கிக்கு பல குறைகள் மனதை உறுத்தின. அந்த சம்பந்தத்தில் சாதகமான அம்சங்களையும் அவள் கவனிக்க தவறவில்லை. பழனிக்கு சொந்தமான சுற்றம் என்பதே இல்லை. அப்படிப்பட்ட ஒருவன் கையில் பெண்ணை ஒப்படைத்து விட்டால் பின்னால் அவன் ஏற்ற குறைவாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் யாரிடம் முறையிட முடியும்? செம்பன் குஞ்சு சொன்னான். அவன் ரொம்பவும் நல்ல மாதிரி. பொண்ணை யாருக்கு கட்டி கொடுத்தீங்கன்னு கேட்கிறவங்க கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும் என்று கேட்டாள் சக்கி. அவன் சொந்தமா ஒரு வீடு வச்சுக்கிடுவான் என்று சமாதானம் சொன்னான் செம்பன் குஞ்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றொரு விஷயம் அவள் மனதை அரித்து கொண்டிருந்தது. அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன்? மனுஷ ஜாதி, கடல்ல வேலை பார்க்குற ஜாதி. நம்ம சொந்தக்காரங்க சண்டைக்கு நிப்பாங்களே, சண்டை போட்டா போட்டுட்டு போறாங்க. அப்ப நாம தன்னந்தனியா ஆயிட மாட்டோமா? ஆயிட்டு போறோம் போ. ஆணித்தரமாக பதில் சொல்லி கொண்டு வந்தான் செம்பன் குஞ்சு. நான் எப்படியும் என் பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுத்து விடுவேன் என்றான் அவன். 2-3 நாட்களாகவே மழை ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் கொட்டி கொண்டிருந்தது. கனப்பொழுதும் ஓய்வில்லை. கடல் நிறைய செம்மீன். ஆனால் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. கடலேறி பாடுபட வேண்டியது மனித உயிர்தானே. குளிரோ தாங்க முடியாதபடி இருந்தது. மறுநாள் பொழுது புலர்ந்த போது ஒரு மட்டிலும் வானம் வெளுத்தது. அன்று தோணிகள் கடலுக்கு சென்றன. அன்று மீனும் ஏராளமாக கிடைத்தது. தோணிகள் கரை வியாபாரமும் ஆயிற்று. திடீரென்று மறுபடியும் வானம் வந்தடைந்து இருண்டது. மழையும் விடாது கொட்டியது. அம்மாதிரி பெருமழை என்றுமே பெய்ததில்லை. அப்படியே தொடர்ந்து நாட்கணக்கில் கொட்டி கொண்டிருந்தது. கிட்டங்கிகளில் கருவாடு தேங்கி கிடந்தது. இதற்கு மேலாக அரை குறையாய் காய்ந்த மீனும் நிறையவே இருந்தது. வேக வைத்து சேமித்திருந்த மீனுக்கும் குறைவில்லை. அழுகிப்போன பச்சை மீனோ ஒரு பக்கம் அம்பாரமாய் குவிந்து கிடந்தது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து ஏக கதம்பமாய் கிடந்தன. கிட்டங்கிகளில் தாங்க முடியாத நஷ்டம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் அத்தனையும் தென்படலாயின. சாகரை பருவத்தின் துவக்க காலத்தில் வெயில் பளீரென்று அடித்து கொண்டுதான் இருந்தது. அதோடு வானவெளியும் பளிச்சென்று இருந்தது. மொத்த வியாபாரிகளான சேட்டுகளின் ஆட்கள் வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் மழை என்ற துரதிர்ஷ்டம் பிடித்து கொண்டது. அதோடு ஃபரீக் குட்டி மற்றொரு சிக்கலில் வேறு மாட்டிக்கொண்டு விட்டான். சேட்டு ஒரு பெரிய புகாரை கிளப்பிவிட்டார். அவன் முதலில் அனுப்பி வைத்த சரக்கு நயமாக இருந்ததாம். மறுமுறை அனுப்பி வைத்ததோ காயாத சரக்காம். சேட்டு சொன்னார், இந்த பாரு, உன் வியாபாரம் நமக்கு வேண்டாம். தந்த பணத்தை திரும்ப தந்து விடு. சரக்கை எடுத்து கொண்டு போய் சேரு. என்னதான் சொல்லியும் சேட்டின் மனம் திரும்பவில்லை. ஃபரீக் குட்டி ஆலப்புழையில் ஒவ்வொரு கடையாய் ஏறி இறங்கி பார்த்தான். ஒருவருக்கும் சரக்கு வேண்டாம். கிட்டங்கி நிறைய தேங்கி கிடக்கிறதாம் சரக்கு. காரியஸ்தர் பாச்சு பிள்ளையின் காலை பிடித்து கொண்டு ஃபரீக் குட்டி கெஞ்சினான். அவருக்கு தனியாக கமிஷன் வேறு தருவதாக சொன்னான். முயற்சி செய்து பார்க்கிறேன் என்றார் அவர். இவ்வாறு பெரும் நஷ்டத்தில் கையில் சிறிது பணம் வந்து சேர்ந்தது. அந்த பணத்தை கொடுத்து சரக்கு வாங்கி வைத்திருந்த போதுதான் சனி போல் கிளம்பின புயலும் மழையும். ஃபரீக் குட்டியின் பணம் அழுகி தாட்பட அழிந்து கொண்டிருந்தது. இப்படியே இன்னும் ஒரு நாள் சென்று விட்டால் கூட போதும். இருந்த சரக்கை குழி தோண்டி புதைப்பதை தவிர வேறு வழி இல்லை. கடற்கரை களை இழந்து போய்விட்டது. ஒரு சில தோணிகள் கடலுக்கு சென்று வந்தன. ஏதோ கொஞ்சம் மீன் அகப்படும். குடிகளில் அது விற்பனையாகும். லாரிகள் வருவது அபூர்வம். வியாபாரிகளை பார்த்து விலை சொன்ன காலம் போய்விட்டது. அவர்கள் மதிப்பிடுகிற விலைக்கு சரக்கை கொடுக்கும்படியாகிவிட்டது. ஹோட்டல்களிலோ வியாபாரம் என்பதே இல்லை. ஜவுளி கடைகளை சீண்டுவார் இல்லை. வேர்க்கடலை விற்று கொண்டிருந்த பயல்களை கூட காணோம். இந்த பயங்கர நிலை என்றுதான் மாறப்போகிறதோ? அன்றாட வயிற்று கஞ்சிக்கு கூட திண்டாட்டமாகிவிட்டது. தோணி சொந்தக்காரர்களுக்கு விழி பிதுங்கிற்று. அதிலும் குறிப்பாக ராமன் குஞ்சு ரொம்பவும் திணறிப்போனான். அதோடு அந்த வருடம் அவனுடைய வியாபாரமும்
கொழிக்கவில்லை. அவுசேப்பு தான் கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு நச்சரிக்க ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு ராமன் குஞ்சுவின் சீனி தோணியின் மேல் ஒரு கண். கடற்கரையில் ராமன் குஞ்சவுக்கும் அவுசேப்புக்கும் பேச்சுவார்த்தை தடித்தது. பணத்தை இன்னும் ஒரு வார காலத்திற்குள் தந்து விடுவதாக ராமன் குஞ்சு சத்தியமிட்டு சொன்னான். செம்பன் குஞ்சுவை மனதில் நம்பிக்கை கொண்டு இதை சொன்னான் அவன். ராமன் குஞ்சு மறுபடியும் செம்பன் குஞ்சுவிடம் பணம் கேட்கலானான். அந்த தடவை கேட்ட மாத்திரத்தில் பணம் கொடுக்க செம்பன் குஞ்சு தயாராக இருக்கவில்லை. அவனுடைய தயக்கத்தை ராமன் குஞ்சுவும் புரிந்து கொண்டான். என்ன செம்பன் குஞ்சு, சங்கதியே மனசு விட்டு சொல்லேன் என்றான் ராமன் குஞ்சு. மிகவும் தயங்குவது போல் பாவனை செய்து கொண்டு பேசினான் செம்பன் குஞ்சு. நானும் ஒரு பிடி இல்லாம பணம் தந்துகிட்டு இருக்க முடியுமா? என்ன வேணும் சொல்லேன், அதை நான் சொன்னா நல்லா இருக்குமா? கடைசியில் மனதில் இருந்த எண்ணத்தை வெளியிட்டான் செம்பன் குஞ்சு. ராமன் குஞ்சு அவனுடைய சீனி தோணியை ஈடு வைக்க வேண்டும். சீனி தோணி செம்பன் குஞ்சுவின் கைக்கு வந்து சேர்ந்தது. அன்றும் அச்ச குஞ்சுவின் வீட்டில் ஒரே சண்டையும் சச்சரவும் தான். செம்பன் குஞ்சுவின் கையில் ஒன்றுக்கு 2 தோணிகள் வந்துவிட்டன. நல்ல பெண் அச்ச குஞ்சுவை இடித்து பேசினாள். எதுக்கு நீயும் ஒரு மனுஷன்னு சொல்லிக்கிட்டு திரியற? நீயும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பாழடிச்சு விட்ட. சாகரை சமயத்துல அவசேப்புகிட்ட கொடுக்கணும்னு உங்ககிட்ட வந்து வச்சனே, அந்த பணம் எல்லாம் எங்க? அதுக்காக அரைக்கு துணி இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏனம் இல்லாம சோறு பொங்க முடியுமா? என் கையில மட்டும் இருந்திருந்தா இப்படியாக இருக்குமா? குடிச்சு தொலைச்சிருப்ப. அச்ச குஞ்சு முன்னால் பாய்ந்து அவளுக்கு 2 அறை கொடுத்தான். மற்றும் ஒரு தோணி கைக்கு வந்து சேர்ந்ததில் சக்கிக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் ஃபரி குட்டியிடம் கணக்கு தீர்க்காமல் இருந்ததில் அவளுக்கு வருத்தம்தான். கருத்தம்மா வேறு அடிக்கடி நினைவூட்டி கொண்டிருந்தாள். அன்றிரவு சக்கி செம்பன் குஞ்சுவிடம் சொன்னாள். இருந்தாலும் இது பெரிய அநியாயம். எது? நட்ட நிசி வேளையில அவன் கொடுத்ததையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப பேச்சு மூச்சு இல்லாம கம்முன்னு இருந்துகிட்டு இருக்க. செம்பன் குஞ்சு சினத்துடன் சீறி விழுந்தான். கோவிச்சுக்கிட்டா போதுமா? அந்த பையன் பாவம் பணத்துக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கான். இப்ப கொடுத்தா அவனுக்கு எவ்வளவோ ஏந்தலா இருக்கும். இப்ப என் கையில காசு எங்க இருக்கு? இந்த சம்பாஷணையை கவனித்து கொண்டிருந்த கருத்தம்மா தன் நினைவின்றி பளிச்சென்று சொல்லிவிட்டாள். அப்பா, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடு. கடுமையான குரலில் கேட்டான் செம்பன் குஞ்சு. உனக்கு என்ன அதை பத்தி? பதிலுக்கு பதில் மணி அடித்தாற்போல் சொல்ல தெம்புண்டு அவளுக்கு. அதற்கான விஷயங்களும் மனதில் இருந்தன. நான் தான் முதலில் பணம் கேட்டேன் என்று சொல்ல துடித்தாள் அவள். அவள் சொல்லை மதித்துத்தான். கையில் பணம் இல்லாமல் இருந்தும் கூட கடனாக சரக்கு தந்தான் அவன். ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லிவிட வேண்டும். செம்பன் குஞ்சு கையில் செல்வம் சேர சேர அவள் ஃபரி குட்டியின் ஆதிக்கத்திற்குள் அடைபட்டு கொண்டே வருகிறாள். கருத்தம்மா திடும் என்று ஏதாவது சொல்லிவிடக்கூடும் என்ற பயம் சக்கிக்கு ஏற்பட்டது. வாய் தவறி வார்த்தை வந்து விட்டால் விபரீதம்தான். கருத்தம்மாவின் பக்கம் சேர்ந்து கொண்டு பேசினாள் சக்கி. அவ உள்ளதைத்தானே சொல்லுதா, இதுக்கு இவ்வளவு தூரம் துள்றதுக்கு என்ன இருக்கு? இத பத்தி அவ ஏன் பேசணும்னு கேக்குறேன். அவளா கடன் வாங்குனா, இல்ல அவன் அவகிட்டயா பணத்து கீழே வைன்னு கேட்க போறான்? சக்கியும் கோபமாக பதில் சொன்னாள். கேட்கலைன்னு இருக்கட்டுமே, அதுக்காக அவ சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? செம்பன் குஞ்சு மிகவும் கண்டிப்பான குரலில் உபதேசம் பண்ணுவது போல் சில வார்த்தைகள் சொன்னான். வந்து ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன். ஆம்பளைகளுக்குள்ள 1000 இருக்கும். அதுல நீ தலையிட வேண்டியதில்லை. இன்னொருத்தன் கையை பிடிச்சுக்கிட்டு வாழ வேண்டியவனி, அதையும் சொல்லிவிடுற. அரிய உபதேச வார்த்தைகள் தாம், சந்தேகம் இல்லை. கருத்தம்மா கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் தாம் அவை. இப்போது செம்பன் குஞ்சுவின் கோபம் சக்கி பக்கம் பாய்ந்தது. இந்த பாரு, உன்னை பார்த்துதான் உன் பொண்ணு படிச்சுக்கிடுவா. அவ அப்படித்தான் பேசுவா. செம்பன் குஞ்சு ஒவ்வொன்றாக பல பழிகளை சக்கி மேல் சுமத்தி திட்ட ஆரம்பித்தான். சந்தர்ப்பத்தை உணர்ந்து சக்கியும் அவனும் சாதித்தாள். தாயும் மகளும் தனியாக இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சக்கி கருத்தம்மாவிடம் கேட்டாள். கருத்தம்மா, நீ என்னமோ உன்னையே மறந்து
அப்பா கிட்ட பேசி புடுறையே. இந்த பாரு, அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அக்கம் பக்கத்து வாயாடு கழுது என்ன பேச்சு பேசுதுன்னு தெரியாதா உனக்கு? ஒரு வார்த்தை அவரு காதுல விழுந்துச்சுன்னா கடல் தாயே, நீதான் காப்பாத்தணும். இவைகளெல்லாம் கருத்தம்மாவுக்கு தெரிந்த விஷயங்கள்தான். இருந்தாலும் அவள் விட்டு கொடுக்காமல் பேசினாள். அம்மா, எப்படியும் அந்த பணத்தை திரும்ப கொடுத்துடணும். எனக்கும் அந்த எண்ணம்தான். நீ சும்மாவாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் கொடுக்காமத்தானே நாளை கடத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன என்ன வழிகள் எல்லாமோ சொல்லி பார்த்தேன், ஒன்னும் கேட்கல நீ. கண நேரத்துக்கு பின் மீண்டும் அவளே தொடர்ந்து சொன்னாள். அந்த கடனை வள்ளிசா கொடுத்தப்புறம் என்ன கட்டி கொடுத்து. அரை குறையாக சொல்லிவிட்டு நீண்ட பெருமூச்சு விட்டாள் கருத்தம்மா. சக்கிக்கு விஷயம் புரிந்து விட்டது. நீ சொல்றது நெசம்தான், அதுதான் நியாயம். பழனியை மணந்து கொள்வது பற்றி கருத்தம்மாவின் கருத்தை அறிந்து கொள்ள துடித்து கொண்டிருந்தாள் சக்கி. சம்மதம் என்றோ இல்லை என்றோ தெரிவிக்காமலே இருந்தாள் கருத்தம்மாவும். சின்னஞ்சிறுசுக வெட்கப்பட்டு கொண்டிருக்கு என்று சக்கியும் ஆறுதல் தேடிக் கொண்டிருந்தாள். இருந்தாலும் அவளுக்கும் ஃபரி குட்டிக்கும் இருந்த உறவு எப்படி வந்துவிடுமோ என்ற பீதி அவளை சதா வருத்தி கொண்டுதான் இருந்தது. கருத்தம்மாவின் தோழிகள் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றால் செய்தி ஊர் முழுவதும் பரவிவிடும். இந்த நிலைமையில் கருத்தம்மா தானாகவே அந்த கடனை அடைத்துவிடு என்னை என்று தனது அந்தரங்க எண்ணத்தை வெளியிடும் போது எத்தனை ஆறுதலாக இருந்திருக்கும் சக்கிக்கு. சக்கி சிரித்தாள். அவள் முகம் மலர்ந்தது. அப்போ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தானே உனக்கு? கருத்தம்மா பதில் சொல்லவில்லை. மலர்ந்த முகத்துடன் சக்கி சொன்னாள். தங்கமான பையன் அவ. ஆமா, ரொம்ப நல்ல ஆளு. சக்கி பழனியை புகழ்ந்து எதையோ சொன்னாள். பாராட்டி சொல்வதற்கான விஷயங்களும் அவளிடம் இருந்தன. சக்கி சொல்ல சொல்ல வாய் திறவாமல் கேட்டுக்கொண்டிருந்த கருத்தம்மாவின் மனதில் தன்னை அறியாமலேயே ஓர் எதிர்ப்பு உணர்ச்சி தலை தூக்கிற்று. கோப வெறி கொண்டு சீறி பாய வேண்டும் போல் இருந்தது. காரியங்களும் அதற்கிசைந்தாற்போல் தான் நடைபெற்று கொண்டு வந்தன. பழனிக்கு என்ன வயதாகிறது? இதை அறிந்து கொள்ள உரிமை கிடையாதா அவளுக்கு? சரி, அவனுக்கு சொந்தக்காரர்கள் யார்? பழனி அவளுடைய இதயத்தில் நுழைந்து இடம் பெற்று கொண்டு விட்டானா? ஆனால் சக்கிக்கு ஏற்பட்ட ஆறுதலே பெரிய ஆறுதலாக இருந்தது அவளுக்கு. அவள் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருந்தாள். கருத்தம்மாவுக்கோ மூச்சு திணற ஆரம்பித்து விட்டது. வாயை திறந்து ஓவென்று கத்த வேண்டும் போல் இருந்தது. இரண்டு துண்டாக மனம் விண்டு விடும்படி கத்தினாள் அவள்.